ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா 120 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் 2/5 பங்கு மாணவர்கள் கணிதத்தையும் 3/8 பங்கு மாணவர்கள் அறிவியலையும் மீதி மாணவர்கள் சமூக அறிவியல் பாடத்தையும் விரும்புகிறார்கள் எனில் அவர்களின் விகிதாச்சாரம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 120. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 120. இதில் கணிதத்தை மட்டும் விரும்பும் மாணவர்கள் 2/5ன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி எழுதலான்னா மொத்த மாணவர்கள் இன்ட்டு 2/5. அப்போ மொத்த மாணவர்கள் எவ்வளோ 120 இன்ட்டு 2/5. இதை அடிக்கலாமா? இப்போ 5யும் 120யும் அடிக்கலாம். இப்போ I4 10, I2 10, பேலன்ஸ் 2 இருக்கும், 0 இருக்குது. இப்போ I4 10, 4, இப்போ 24ம் 2 இருக்குது, ஈக்குவல் டு 24 இன்ட்டு 2. இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா 24 இன்ட்டு 2 48. இப்போ கணிதத்தை மட்டும் விரும்பும் மாணவர்கள் 48. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3/8 பங்கு மாணவர்கள் அறிவியலை விரும்புகிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. 3/8 சயின்ஸு. இப்போயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்த மாணவர்கள் 120 இன்ட்டு 3/8 அப்படின்னு போடுறோம். திருப்பி இந்த 8ஆல் 120 நம்ம அடிக்கணும். இது எப்படி அடிக்கலான்னா இப்போ 1 8 8, மிச்சம் 12ல் 8 போயிட்டுனா 4 இருக்கும். இப்போ 4 0 40 இருக்குது. இப்போ 40 எப்படி அடிக்கலான்னா 5 8s are 40, I8 40 வருமா, ஈக்குவல் டு 15 இன்ட்டு 3, பேலன்ஸ் இருக்கிறது. 15யும் 3யும் பெருக்கணும் அப்படின்னா 45 வரும். இப்போ சயின்ஸை மட்டும் விரும்புபவர்கள் 45. இப்போ நமக்கு மேக்ஸை விரும்புபவர்களின் எண்ணிக்கையும் சயின்ஸை மட்டும் விரும்புபவர்களின் எண்ணிக்கையும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சமூக அறிவியல் பாடத்தையும் மீதி மாணவர்கள்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் நமக்கு தெரிஞ்சிட்டு 120. இது மேக்ஸும் சயின்ஸுக்கும் விகிதம் கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சமூக அறிவியலுக்கு விகிதம் கொடுக்கல. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸையும் சயின்ஸையும் மொத்த மாணவர்கள் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது சமூக அறிவியலுக்கு மொத்த மாணவர்கள் நமக்கு தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும். மேக்ஸ் எவ்வளோ விரும்புகிறாங்க அப்படின்னா 48 ப்ளஸ் இது 45. இப்போ 120 மைனஸ் 48யும் 45யும் கூட்டினா 93. 120ல் 93 போயிட்டு அப்படின்னா 27. இப்போ நம்மளோட விகிதம் என்ன அப்படின்னா 48:45:27. இது எல்லாத்தையும் பொதுவாக ஒரு நம்பரால் வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். இது நம்ம ஆப்ஷனில் கொடுக்கல நமக்கு. அப்போ இது எல்லாத்தையும் பொதுவாக ஒரு நம்பரால் வகுக்கணும். 2ஆல் வகுக்க முடியுமா அப்படின்னா 48 மட்டும்தான் வகுப்படும், 45 27 வகுப்படாது. இப்போ 3ஆல் வகுக்கலாமா அப்படின்னு பார்ப்போம். 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 48 மூணாவது வாய்ப்பாடில் 16 தடவை வரும், 16:45 15 தடவை வரும், 27 9 தடவை வரும். இப்போ 3ஆல் 3மே வகுப்படுது. அப்போ இதுதான் ஆன்சர். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அறிவியல் பாடத்தையும் விகிதாச்சாரம், அதாவது 3 பாடத்தையும் விரும்புபவர்களோட எண்ணிக்கை பங்கு எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மொத்த மாணவர்கள் கொடுத்துட்டாங்க. அதோட விகிதம் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஷியோ என்ன அப்படின்னா 16:15:9. செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா 250 லிட்டரின் 12% என்பது எக்ஸ் சதவீதத்தின் 150 லிட்டருக்கு சமம் எனில் எக்ஸின் மதிப்பு. இப்போ 2 கொடுத்துருக்காங்க. 250 லிட்டருக்கு 12%, எக்ஸ் சதவீதம் இது எவ்வளோன்னு தெரில, எத்தனை சதவீதம்னு தெரில. 150 லிட்டருக்கு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 சமம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ஒரு சமன்பாடாக எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 250 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ட்டு சதவீதம்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 12/100. 12/100 இது ஈக்குவல் டு, இது சமம் எதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்கன்னா
எக்ஸ் சதவீதம் 150 லிட்டர் இந்த பக்கம் பெருக்கல்ல எழுதிட்டு இது வந்து எக்ஸ் சதவீதம்னு சொல்லிட்டாங்க. இது நமக்கு தெரியல. இதை எக்ஸ்னே நம்ம வச்சுக்கிறோம். எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100 வந்துருமா? இங்கே வந்து சதவீதம் கொடுத்ததுனால நம்ம இப்படி இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும். அதாவது 250 × 12/100 இப்படி எழுதுகிறோமா? இப்போ நம்ம வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டு ஃபைண்ட் எக்ஸ், இந்த 100ஐயும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சமன்பாடாக எழுதியிருக்கோம். இதில் எதெல்லாம் வந்து காமனாக அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடிச்சிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 250 × 12 = 150 × எக்ஸ் இருக்கும். 250ஐயும் 12ஐயும் வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னா 3000 வரும். இது வந்து 150 எக்ஸ் வரும். இப்போ நமக்கு எக்ஸு தான் தேவை. இங்கே வந்து எக்ஸ் 150 எக்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த 3000 இப்படியே வச்சுக்கிட்டு பெருக்கல்ல இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தால் வகுத்தலில் மாறிடும். இங்கே கூட்டல்லையோ கழித்தல்லையோ இருந்துச்சுன்னா இதுக்கு அதே மாதிரி இங்கே கூட்டலில் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வரப்போ கழித்தலில் மாறிடும். இப்போ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா பெருக்கல்ல இருக்குது. இப்போ இந்த பக்கம் வரப்போ வகுத்தலில் மாறிடும். 3000 / 150 = எக்ஸ். இது ரெண்டுத்தையும் நமக்கு வகுத்தா 150ல் வந்து 20 தடவை வந்து நமக்கு இந்த ஜீரோவையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 15ல் வந்து 300 எத்தனை தடவை வரும்னா 20 தடவை வரும். அப்போ எக்ஸ் = 20%. இதை வந்து நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 15 × 300 போட்டு பாருங்கள். இப்போ வகுக்கும் போது என்ன ஆகும்னா 20% அப்படின்னு வந்துடும். 2 30, 0 கீழே இறங்கும், 0. இப்போ ஒரு 0 நம்ம மேலே ஏற்றணும். இப்போ 15 20%. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னா, இரு எண்களின் மீசிம வந்து 432 மற்றும் அவற்றின் மீப்போவை வந்து 36. ஒரு எண் வந்து 108 அப்படின்னா மற்றொரு எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, இரு எண்களின் பெருக்கற் பலனும் இந்த எல்சிஎம்மும் ஹச்சிசிஎஃப்பும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சமமாக இருக்கணும். அதாவது ஏன்னு ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் வச்சுக்கலாம், ரெண்டாவது நம்பருக்கு பின்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவல் எல்சிஎம் × ஹச்சிசிஎஃப் இது ரெண்டும் வந்து சமமாக இருக்கணும். ஏங்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 108. இப்போ ஏ = 108. பி வந்து நமக்கு தெரியாது. இன்னொரு எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்ன அப்படின்னா 432. ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 36. இப்போ வந்து இந்த ஃபார்முலா இதுபடி வந்து நம்ம போடணும். 108 × பி அப்படியே வச்சுக்கலாம், நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். 432 × 36. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா பி தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? பியை இந்த பக்கம் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 108 வந்து இந்த பக்கம் போகிறப்ப வகுத்தலில் போயிடும். × 36 / 108 = ஃபஸ்ட்டு 108 432 அடிக்கலாமா? 108ல் வந்து 108வது வாய்ப்பாடில் வந்து 4வது தடவை வந்து 438 வருதான்னு பார்ப்போம். இப்போ 4 8 வந்து 2 32, 3 பேலன்ஸு, 4 0 கிடையாது, 3 1 4 4. 4வது தடவை வந்து 4 × 36. 108 × 4 வந்து 432 வருது. அப்போ 4 இங்கே வந்து 4 வந்துடுதா? 4 × 36 மட்டும்தான் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 144. இப்போ பியோட ஆன்சர் என்ன அப்படின்னா 144. நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா மற்றொரு எண்ணை காண்க. ஏ வந்து கொடுத்துட்டாங்க, பி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதல் மதிப்பு 45 மற்றும் இவ்விரு எண்களின் வித்தியாசமானது கூடுதல் மதிப்பின் 1/9 மடங்கு எனில் இவ்விரு எண்களின் மீப்போமாவின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து ஒரு சமன்பாடாக நம்ம எழுதிக்குவோம். அதாவது எக்ஸ் + ஒய் = 45. இரு எண்களின் கூடுதல் மதிப்பு வந்து 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இரு எண்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸ் + ஒய் = 45. இதை வந்து சமன்பாடு 1ன்னு எடுத்துக்குவோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்விரு எண்களின் வித்தியாசம்னா என்னென்னா மைனஸு, எக்ஸ் - ஒய் டிஃப்ரென்ஸ்னாவே என்ன வரும்னா மைனஸ் வரும். இப்போ எக்ஸ் - ஒய் = கூடுதல் மதிப்பு வந்து 1/9 மடங்குனா பெருக்கல்ல 45. மடங்குனாவே வந்து பெருக்கல் தான். அப்போ 1/5 × 45. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ் - ஒய் =
9 தடவை வந்து 45 அடிக்க முடியுமா அப்படின்னா அடிக்க முடியும். 5வது வாய்ப்பாடில் வந்து I9 45 வரும். 9வது வாய்ப்பாடுலேயும் 5 தடவை வந்து 45 வரும். இப்போ இது வந்து சமன்பாடு 2 ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. இப்போ வந்து நமக்கு ஈக்குவேஷன் 1 2 கிடச்சிருச்சு. ஈக்குவேஷன் 1 என்ன அப்படின்னா x + y = 45. ஈக்குவேஷன் 2 என்ன அப்படின்னா x - y = 5. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம 1ஐயும் 2ஐயும் கூட்டுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு x + y ப்ளஸ்ஸு x - y அந்த சைடு உள்ளதெல்லாம் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு எழுதணும். 45 + 5. இப்போ ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் வெவ்வேறு குறி இருந்தது அப்படின்னா அதை நம்ம அடிச்சிடலாம். ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் அடிச்சிடலாம். இங்கே 2x இருக்குது. அப்போ 2x அப்படின்னு எழுதிக்கலாம். = 45 5 கூட்டினா 50. x = 50. இங்கே பெருக்கல்ல இருக்க 2 வந்து இந்த பக்கம் போனால் வகுத்தலில் மாறிடும். இப்போ x = 50 2ஆல் வந்து வகுத்தோம் அப்படின்னா 25. இப்போ x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். திருப்பி வந்து நம்ம சமன்பாடு 1 எடுத்துக்கிட்டு y கண்டுபிடிக்க போகிறோம். சமன்பாடு 1ல் கொண்டு போய் நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ x + y = 45 தான் சமன்பாடு 1. எக்ஸோட மதிப்பு நமக்கு தெரியும் 25 ப்ளஸ்ஸு y = 45. ஒய் தான் நமக்கு தெரியணும். இப்போ இங்கே இருக்க கூட்டலில் இருக்க 25 வந்து இந்த பக்கம் போகிறப்ப மைனஸில் மாறிடும். 45 - 25 அது மாறிடும். இப்போ y = 45 வந்து 25 போயிட்டு அப்படின்னா 20 வரும். இப்போ y = 20. எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம், 20ம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஒரு 2 நம்பர் தேவையா, அது வந்து 25 20 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீப்போமை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 25யும் 20யும் வந்து 20யும் 2 காரணி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த காரணியை வந்து நம்ம வச்சு மீப்போமை கண்டுபிடிக்கணும். 25 எப்படி பெருக்கலான்னா 5 5 25. அப்போ 20க்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4 × 5. இதுக்கான ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதணுமா? ஒரு தடவை தான் அந்த ஃபேக்டர்ஸ் எடுத்து நம்ம எழுதணும். இதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? இப்போ நம்ம வந்து மீப்போமை எழுதுகிறப்ப 5 × 5 × 4 5 5 வந்து 25 25 × 4 வந்து 100. ஆன்சர் என்ன அப்படின்னா 100. 5th கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 15 நாற்காலிகளோட விலை வந்து 7500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்று வந்து 12000 ரூபாய்க்கு எத்தனை நாற்காலிகள் வாங்க இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 சேரோட விலை வந்து 7500 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சேரோட விலை எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு சேரோட விலை வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா 7500 / 15ஆல் வகுக்கணும். 15வது வாய்ப்பாடில் 75 எத்தனை தடவை வரும் அப்படின்னா 5 தடவை வரும். 15 × 5 வந்து 75. பேலன்ஸ் 2 0 இருக்குது. அப்போ ஒரு சேரோட விலை வந்து எவ்வளோ அப்படின்னா 500 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12000 ரூபாய்க்கு அப்போ எத்தனை நாற்காலிகள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 12000த்தை நம்ம 500ஆல் வந்து வகுக்கணும். இப்போ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 120 5. ஃபஸ்ட்டு வந்து I2 10. பேலன்ஸ் வந்து 2 இருக்குமா, 2 இந்த 0 இருக்குது 20. இப்போ I4 20. இப்போ 24 சேர். 12000 ரூபாய்க்கு எத்தனை சேர் வாங்கலாம் அப்படின்னா 24 சேர் வாங்கலாம். 24 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா குமார் என்பவர் வந்து 8500 ரூபாயை வந்து ஒரு வங்கியிலேருந்து தனி வட்டி வீதத்தில் கடனாக வாங்குறாரு. 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து 11050 ரூபாயை வந்து வங்கிக்கு செலுத்தினால் அவர் கடனாக பெற்ற தொகையோட வட்டி வீதம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ அப்படிங்கிறது வந்து அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்னா 11050. பிங்கிறது வந்து அசல் எவ்வளோ 8500 ரூபாயை வந்து ஒரு தனி வட்டி விதத்தில் கடனாக வாங்கியிருக்காரு. அசல் வந்து 8500 ரூபா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வட்டி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் இன்ட்ரெஸ்ட்டோட
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஐ என்ன அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன, ஐ கண்டுபிடிக்கணும். ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இந்த அமௌண்ட்டையும் பியையும் வந்து அசலையும் வந்து நம்ம கழிக்கணும். 11,050 வந்து 8,500 போயிட்டு அப்படின்னா 2,550. இப்போ இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 2,550. தனி வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது வட்டி வீதம் வந்து கண்டுபிடிக்கணும். தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஐனா வட்டி, அது எவ்வளோ அப்படின்னா 2,550 நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து பிங்கிறது வந்து அசல் வந்து 8,500 அது வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து காலம் வந்து கடனாக வாங்கினார் 3 ஆண்டுகள் கழித்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 3 years. தான் நம்ம வட்டி வீதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம 6ன்னு எழுதுவோம். இந்த ஃபார்முலாவில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஐ வந்து 2,550 ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. பிங்கிறது 8,500, என்னங்கிறது வந்து காலம், அது வந்து 3 years. 3 இன்ட்டு ஆர் வந்து நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் டிவைடட் பை 100. அப்போ வந்து இங்கே 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் உள்ளதை எடுத்து எழுதுகிறோம். 2,550 ஈக்குவல் டு இங்கே 85 தான் இருக்குது, 85 இன்ட்டு 3 இன்ட்டு 6 டிவைடட் பை அடுத்தது வந்து டிவைட் கிடையாது, ஏன்னா இங்கே வந்து 2 ஜீரோ கேன்சல் ஆகிட்டு இங்கே 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 2,550 ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 255 இன்ட்டு 6 அப்படியே இருக்கும். இப்போ நமக்கு 6 தான் தேவை, அதனால் 6 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு ஆர் ஈக்குவல் டு 255. இங்கே வந்து இந்த சைடு உள்ளது வந்து இங்கே போகிறப்ப நமக்கு வகுத்தலில் போகுது. இது ரெண்டுத்தையும் 255 0. இப்போ 1 இன்ட்டு 0. இப்போ ஆர் ஈக்குவல் டு 10%. வட்டி வீதம் என்ன அப்படின்னா 10%. 7வது கொஷின் என்ன அப்படின்னா எண்களின் மீப்போம 2002 மற்றும் அவற்றின் மீப்போக்கா 22. ஓர் எண் வந்து 154. இது ஏற்கனவே நம்ம போட்ட சம் மாதிரி ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஏ வந்து என்ன அப்படின்னா ஒரு எண் 154, பி வந்து இன்னொரு எண் வந்து நமக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். பி வந்து கொடுக்கல. எல்சிஎம் வந்து 2002, ஹெச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னா 22. இதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக 154 இன்ட்டு பி நமக்கு தெரியாது, பியாகவே வச்சுக்கணும். ஈக்குவல் டு 2002 இன்ட்டு 22. இப்போ பி மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 2002 இன்ட்டு 22 பெருக்கல்ல இருக்க 154 வந்து வகுத்தலில் மாறிடும். இப்போ 2002ஐயும் 22ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 44,044 வரும், டிவைட் பை 154. இதை அடித்தோம் அப்படின்னா 286. அப்போ வந்து பிஎஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 286. நெக்ஸ்ட் வந்து 8th சம் வந்து x³ - 27 x - 3 ஹோல் ஸ்கொயர் x² - 9 இன் மீப்போம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ x³ - 27 அப்படின்னா x³ - 27 வந்து 3 க்யூப்னு எழுதலாம். இது ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா x - 3 x² + 3x + 9ன்னு வரும். அப்புறம் x - 3 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இப்போ x² - 9 வச்சுக்கிட்டு x² - 3 ஸ்கொயர் ரெண்டுத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஃபேக்டரைஸ் என்னென்னா x - 3 x + 3ன்னு வந்து 2 ஃபேக்டர் கிடைக்கிது. இப்போ இதோட சேர்த்து நமக்கு வந்து 3 ஃபேக்டர்ஸ் என்னென்ன கிடச்சிருக்குன்னா x - 3 x + 3 x² + 3x + 9 அப்படின்னு வந்து 3 ஃபேக்டர் கிடச்சிருக்கும். 3 ஃபேக்டருக்கான பவரை வந்து நம்ம எழுதணும். x - 3க்கான ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னா 2. இப்போ வந்து ஸ்கொயர். x + 3க்கு வந்து பவர் இல்லை, அதனால் நம்ம 1 எடுத்துக்கிறோம். x² + 3x + 9க்கு மேலேயும் பவர் இல்லை, அதனால் நம்ம 1 எடுத்துக்கிறோம். இப்போ மீப்போமா என்ன அப்படின்னா x - 3 ஹோல் ஸ்கொயர் x + 3 x² + 3x + 9. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 9th கொஷின் என்ன அப்படின்னா 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு வந்து 60 நிமிடம்னு நமக்கு தெரியும். இப்போ ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா 40/60. இப்போ இதுக்கான ஹையஸ்ட்டு காமன் அதாவது ஜிசிடி காமன் டிவைசர் என்ன அப்படின்னா வந்து 20. இப்போ 40/20 டிவைடட் பை 60/20 இது ரெண்டுத்தையுமே வந்து 20ஆல் வகுக்கணும். இப்போ ஈக்குவல் டு 2/3ன்னு வரும். இப்போ ரேஷியோ என்ன அப்படின்னா 2:3. நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா 48 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் காண்க. சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு காண்பதற்கு நான் வந்து பின்னு நம்ம எடுத்துக்கலாம். பி ஈக்குவல் டு 3 பக்கத்தோட கூட்டுத்தொகை அப்படின்னா 3 × a. 3 பக்கங்களையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. முக்கோணத்துக்கு வந்து 3 பக்கம் இருக்கும். அந்த 3 பக்கத்துக்கும் வந்து ஏ நம்ம நேம் எடுத்துக்கும் போது 3a இருக்குது. அப்போ 3a.
இப்போ பிங்கிற வேல்யூ வந்து சுற்றளவு நம்ம கொடுத்துட்டாங்க 48 ஈக்குவல் டு 3a. ஏ தான் நமக்கு வேணும். ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 48 இங்கே கொண்டு போனால் வகுத்தலில் மாறிடும். 48/3 இது ரெண்டுத்தையும் வகுத்தா 16 சென்டிமீட்டர். இப்போ ஏ ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முக்கோணத்தை உயரம் கேட்டிருக்காங்க. இப்போ உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா h ஈக்குவல் டு √3/2 இன்ட்டு ஏ. இப்போ h ஈக்குவல் டு √3/2 இன்ட்டு ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 16 இன்ட்டு 16 h ஈக்குவல் டு இப்போ 16 8 2 16. இப்போ 8 இன்ட்டு √3 அப்ராக்சிமேட் வேல்யூ என்னென்னா 1.732. இப்போ h ஈக்குவல் டு 8 இன்ட்டு 1.732 இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 13.856 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்.